வெல்கம் டு அபி ரவியின் வீடியோஸ். நான் உங்கள் ரவி. இந்த வீடியோவில் நம்ம டிஎன் சமச்சீர் கல்வி புக் பேக் 10th மேக்ஸ் ட்ரிக்னாமெட்ரியில் எக்ஸசைஸ் 6.2 பற்றி விரிவாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் எக்ஸசைஸ் 6.2ல் 1வது சம். அது என்னென்னா, ஃபைண்ட் த ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் ஆஃப் த டாப் ஆஃப் அ டவர் ஃப்ரம் எ பாயிண்ட் ஆன் த கிரவுண்ட் which is 30 meter away from the foot of the tower of height 10 into root 3 meter. இதனுடைய அர்த்தம் என்னென்னா, ஒரு டவர் இருக்குது, அந்த டவருடைய ஹைட்டு வந்து 10 into root 3 மீட்டர். அந்த டவருடைய அடியிலிருந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் அப்சர்வேஷன் ஒன்று இருக்குது, அது வந்து 30 மீட்டர் தொலைவில் இருக்குது. அந்த பாயிண்ட் ஆஃப் அப்சர்வேஷன்லேருந்து அந்த டவருடைய உச்சியுடைய ஏற்றக்கோணம், அதாவது ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போது இந்த டவருடைய இதை வந்து பிக்யூன்னு வச்சுக்கிட்டா, அந்த பாயிண்ட் ஆஃப் அப்சர்வேஷன் வந்து ஓ. ஸோ ஓபிக்யூ அப்படிங்கிற ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் நம்ம அதில் வரைஞ்சிக்கிறோம். அந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் கியூஓபி அப்படிங்கிற ஆங்கிள் தான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய ஆங்கிள். அதை வந்து தீட்டா அப்படின்னு சொல்லி நம்ம வச்சுக்கலாம். இப்போ இந்த கியூஓபிக்கு வந்து நமக்கு என்ன டேட்டா கையில் இருக்குன்னா, ஆப்போசிட் சைடு கையில் இருக்குது. ஆப்போசிட் சைடு இஸ் த ஹைட் ஆஃப் த டவர். அது வந்து 10 into root 3 கையில் இருக்குது. நம்ம கீழே உள்ள சைடு அட்ஜசன்ட் சைடும் நமக்கு இருக்குது. அட்ஜசன்ட் சைடு என்னென்னா ஓபி, தட் இஸ் 30 மீட்டர்ஸ். ஸோ இந்த ரெண்டையும் வச்சு நம்ம இந்த தீட்டாவை கண்டுபிடிக்கணும். அப்போ tan theta is equal to ஆப்போசிட் சைடு பை அட்ஜசன்ட் சைடு. ஸோ பிக்யூ பை ஓபி. பிக்யூ வந்து எவ்வளோனா 10 into root 3, ஓபி வந்து 30 மீட்டர்ஸ். ஸோ 10 into root 3 டிவைடட் பை 30 இஸ் ஈக்குவல் டு, நம்ம இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா √3/3. அதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா ஃபர்தராக 1/√3ன்னு வரும். 1/√3 வந்து நம்ம ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோ டேபிளில் பார்த்தோம்னா tan தீட்டாவுக்கு 1/√3 என்ன வரும்னு பார்த்தோம்னா அது வந்து 30 டிகிரி வரும். ஸோ ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் இஸ் 30 டிகிரி. இப்போ ரெண்டாவது சம் பார்க்கலாம். எக்ஸசைஸ் 6.2 சம் நம்பர் 2. A road is flanked on either side by a continuous rows of houses of height 4 into root 3 meter with no space in between them. A pedestrian is standing on the median of the road facing a row of houses. The angle of elevation from the pedestrian to the top of the house is 30 degree. Find the width of the road. இப்போ வந்து ஒரு ரோடு இருக்குது. அந்த ரோட்டில் வந்து நம்ம என்ன பண்ணிக்கணும்னா, ரெண்டு பக்கமும் இடைவெளி இல்லாமல் வரிசை வீடுகள் இருக்குது. அந்த ரோட்டுக்கு ரெண்டு பக்கத்துலேயும் அந்த ரோட்டுடைய சென்டர் மீடியனில் ஒரு பெடஸ்ட்ரியன் நின்றுட்டுருக்காரு. அவர் நிற்கிற பாயிண்ட்லேருந்து அந்த வீட்டுடைய டாப்பு வந்து எலிவேஷன் ஆங்கிள் வந்து 30 டிகிரி. அவர் சென்டர் மீடியனில் நிற்கிறதுனால ரெண்டு பக்கமுமே வீட்டுடைய ஆங்கிள் வந்து 30 டிகிரி. ரெண்டு பக்கத்தில் உள்ள வீடுகளுடைய ஹைட்டும் ஒன்று தான். அது வந்து 4 into root 3 அந்த வீடுகளுடைய ஹைட்டு. இப்போ அந்த ரோட்டுடைய அகலம் என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ அதுக்கு இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அவர் சென்டரில் நிற்கிறாரு. அந்த இடத்த ஓ அப்படின்னு வச்சுக்கிடுவோம். ஒரு சைடில் உள்ள லெஃப்ட் சைடில் உள்ள வீடுகளுடைய உயரத்தை வந்து எம்என் அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா, இந்த சைடு வந்து கியூபி அப்படின்னு வச்சுருக்கோம். ஸோ எம்என்ஓ அப்படின்னு ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் கிடைக்கும். இந்த பக்கத்தில் வந்து கியூபிஓ அப்படின்னு ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் கிடைக்கும். ரெண்டுமே சமமான முக்கோணம் தான். ரெண்டுலேயுமே அந்த ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் வந்து பாயிண்ட் ஓவிலிருந்து 30 டிகிரி தான். இப்போ நம்ம வந்து இந்த டிஸ்டன்ஸ் வந்து ஒரு சைடில், அதாவது அது சென்டர் மீடியனுக்கும், இப்போ நம்ம இடது பக்கத்தில் உள்ள வீடு கணக்கு எடுத்துக்கிட்டோம்னா, இடது பக்கத்தில் உள்ள வீட்டுடைய என்கிற பாயிண்ட்டுக்கும் அடிப்பக்கத்துக்கும் சென்டர் மீடியனுக்கு உள்ள டிஸ்டன்ஸ் வந்து எக்ஸ் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிடுவோம். இப்போ அந்த எக்ஸை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். எக்ஸை கண்டுபிடிச்சோம்னா அதை டபுள் ஆக்கணும்னா அந்த ரோட்டுடைய அகலம் நமக்கு கிடைச்சிரும். இப்போ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் என்ஓஎம் அப்படிங்கிற ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் வந்து tan 30, ஏன்னா அந்த ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் வந்து 30 டிகிரி. tan theta is equal to opposite side by adjacent side. ஸோ ஆப்போசிட் சைடு mn, adjacent side no. ஸோ ஆப்போசிட் சைட் பை அட்ஜசன்ட் சைடுன்னு போடுறப்ப tan தீட்டாவுடைய வேல்யூ வந்து ட்ரிக்னாமெட்ரிக் டேபிளில் பார்த்தீங்கன்னா 1/√3 இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் சைடு வந்து 4 into root 3 இஸ் த ஹைட் ஆஃப் த பில்டிங்.
அதுக்கு கீழே வந்து எக்ஸு அதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். NO அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இதை நம்ம ஃபர்தர் சிம்பிளிஃபை பண்ணோம்னா 12 மீட்டர் அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ 12 மீட்டர் தான் அந்த சென்டர் மீடியனுக்கும் ஒரு சைடில் உள்ள வீட்டுக்கும் உள்ள தூரம். அதே தூரத்தை அப்படியே 2ஆக பெருக்கிட்டோம்னா அந்த ரோட்டுடைய அகலம் கிடைச்சிரும். ஸோ 12 × 2 = 24 மீட்டர் இஸ் த விட்த் ஆஃப் த ரோடு. இதுதான் ஆன்சர். இப்போ அடுத்தது நம்ம 6.2.3 எக்ஸசைஸை பார்ப்போம். To a man standing outside his house, the angles of elevation of the top and bottom of a window are 60 degree and 45 degree respectively. If the height of the man is 180 centimeter and if he is 5 meter away from the wall, what is the height of the window? √3 வந்து = 1.732 அப்படின்னு சொல்லி நமக்கு ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒருத்தர் அவருடைய வீட்டுக்கு வெளியில் நின்றுட்டுருக்காரு. அவருடைய உயரம் 180 சென்டிமீட்டர். அவர் வந்து வீட்டிலிருந்து கரெக்டாக 5 மீட்டர் தொலைவில் நிற்கார். நின்று அவர் பார்க்குறப்ப அவருக்கு அந்த வீட்டுடைய ஜன்னல் வந்து 45 டிகிரி ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன்லையும் அந்த ஜன்னலுடைய டாப் வந்து 60 டிகிரி எலிவேஷன்லேயும் தெரியுது அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா அந்த ஜன்னலுடைய உயரம் என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். இதுக்கு √3 1.732ன்னு நமக்கு ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ இதை வச்சு நம்ம பார்த்தோம்னா இந்த பாருங்கள், அந்த வீட்டுடைய பக்கத்தில் அவர் நிற்கார். அவர் என்ன பண்ணியிருக்கோம்னா MNOPQRன்னு இப்போ வந்து MNங்கிறது பேஸ் லைனு, OPங்கிறது அவருடைய பார்வையிலிருந்து அந்த வீட்டு மட்டத்துக்கு உள்ள ஒரு லைனு. அதுக்கு மேலே ஜன்னலுடைய அடிப்பகுதி வந்து Q, ஜன்னலுடைய மேற்பகுதி வந்து R. இப்போ வந்து நமக்கு OPQ அப்படின்னு ஒரு முக்கோணம், அது வந்து 45 டிகிரி ஆங்கிள் ஆஃப் எலிவேஷனில் இருக்கிற மாதிரி. அடுத்தால இன்னொரு முக்கோணம் வந்து அந்த ஜன்னலுடைய டாப்புக்கு போட்டிருக்கிற வரைஞ்சிருக்கிற முக்கோணம் வந்து OPR 60 டிகிரி ஆங்கிள் ஆஃப் எலிவேஷனில் இருக்கிற மாதிரியும் நமக்கு வரைஞ்சிருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜன்னலுடைய ஹைட் H தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ ஜன்னலுக்கும் அந்த PQ, அதாவது அவருடைய பார்வை மட்டத்துக்கும் ஜன்னலுடைய அடிப்பகுதிக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து X அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறோம். இப்போ ஃபஸ்ட்டு இந்த Xஐ கண்டுபிடிச்சிட்டோம்னா அதுக்கப்புறமா நம்ம அடுத்ததாக கண்டுபிடிக்கலாம். முதல்ல அந்த Xஐ கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். பார்த்திங்கன்னா இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் OPQ அப்படிங்கிற சின்ன ட்ரையாங்கிளில் tan θ = 45 டிகிரி = QP/OP. QPங்கிறது அந்த ஜன்னலுடைய அடிப்பகுதிக்கும் அவருடைய பார்வை மட்டத்துக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் PQ. அதுதான் நம்ம Xன்னு சொல்லியிருக்கிறோம். அப்புறம் கீழே உள்ளது வந்து OP வந்து நமக்கு தெரியும் 5 மீட்டர் தொலைவில் அவர் நிற்கிறார் அப்படிங்கிறதுனால அது வந்து 5 மீட்டர் தான் OP. ஸோ நமக்கு வந்து tan 45 கிடச்சிருக்கு, கையில் இருக்குது. அப்புறம் 5 மீட்டருங்கிற அட்ஜசன்ட் சைடு இருக்குது. இப்போ ஆப்போசிட் சைடு அப்படிங்கிற QP, அந்த QPயை நம்ம கண்டுபிடிக்கணும். அட்ஜசன்ட் சைடை Xன்னு வச்சுக்கிட்டோம்னா tan 45 = 1 டிகிரி 1, அதனுடைய ட்ரிக்னோமெட்ரிக் ரேஷியோவில் நம்ம வேல்யூ வந்து 1 = X/5. தென் X = 5. ஸோ X வந்து ஜன்னலுடைய அடிப்பகுதிக்கும் அவருடைய பார்வை மட்டத்துக்கும் உள்ள உயரம் வந்து 5 மீட்டர். அது நமக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ அடுத்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கிடுவோம். அந்த பெரிய ட்ரையாங்கிள் OPR அப்படிங்கிற ட்ரையாங்கிள், அது வந்து tan 60 வச்சுக்கிட்டு கீழே அட்ஜசன்ட் சைடு வந்து அதே OP தான். அட்ஜசன்ட் சைடு வந்து 5 மீட்டர்ஸ் தான். அப்போ இப்போ tan 60உடைய வேல்யூ எவ்வளோனா √3 = X வந்து என்னது, அவர் அந்த மொத்த உயரம், அதெல்லாம் எதுனா RP, அந்த RPயை தான் இப்போ நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ வந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா கீழே OP வந்து 5ன்னு இருக்குது. ஸோ √3 = X/5. தென் X = 8.66 மீட்டர். அதுக்கு என்ன பண்ணியிருக்கோம்னா √3யை 1.732ஆல் மல்டிப்ளை பண்ணோன்னே கிடைக்கிறது 8.66 மீட்டர். ஸோ அவருடைய ஆங்கிள் அந்த பார்வை மட்டத்திலிருந்து P அப்படிங்கிற பாயிண்ட்லேருந்து R வரைக்கும் உள்ள மொத்த உயரம் 8.66. அதிலிருந்து ஜன்னலுடைய அடிப்பகுதி வரைக்கும் உள்ள உயரம், அந்த Q வரைக்கும் உள்ள உயரம் 5. ஸோ 8.66லேருந்து 5 மீட்டர் நம்ம கழிச்சிட்டோம்னா 3.66 மீட்டர் கிடைக்கும். அதுதான்
ஜன்னலின் உயரம் h. இப்போ அடுத்தது எக்ஸசைஸ் 6.2.4. இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, a statue 1.6 meter tall stands on the top of a pedestal. From the point on the ground, the angle of elevation of the top of the statue is 60 degree. And from the same point of angle of elevation, from the same point, the angle of elevation of the top of the pedestal is 40 degree. Find the height of the pedestal அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. tan 40 உடைய வேல்யூ வந்து 0.8391, √3 உடைய வேல்யூ வந்து 1.732. அதாவது என்னென்னா, ஒரு சிலை இருக்குது, அந்த சிலை வந்து ஒரு பீடத்துக்கு மேலே அதை சிலையை நிறுவியிருக்காங்க. அந்த சிலையுடைய உயரம் வந்து சிலையுடைய உயரம் வந்து 1.6 மீட்டர். பட் அந்த 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 சிலையுடைய உச்சி வந்து 60 டிகிரி ஆங்கிள் ஆஃப் எலிவேஷனில் இருக்குது எம்ங்கிற பாயிண்ட்லேருந்து. அடுத்தது அந்த சிலையுடைய அந்த பீடத்துடைய உச்சி வந்து 40 டிகிரி ஆங்கிள் ஆஃப் எலிவேஷனில் இருக்குதுன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து அந்த சிலையுடைய உயரம் 1.6ன்னு கொடுத்துட்டாங்க. ஃபைண்ட் த ஹைட் ஆஃப் த பெடஸ்டல் அதான் கேட்டிருக்காங்க. MNOP அப்படின்னு 4 பாயிண்ட் எடுத்துக்கலாம். எம்ங்கிறது அந்த பாயிண்ட் ஆஃப் அப்சர்வேஷன், அப்புறம் என் வந்து பாட்டம் ஆஃப் த அந்த பெடஸ்டல், ஓ வந்து டாப் ஆஃப் த பெடஸ்டல், பி வந்து டாப் ஆஃப் த ஸ்டாச்சு. இதில் வந்து எம்மிலிருந்து டாப் ஆஃப் த ஸ்டாச்சு வந்து 60 டிகிரி ஆங்கிள் ஆஃப் எலிவேஷனில் இருக்குது. எம்மிலிருந்து பாட்டம் ஆஃப் த ஸ்டாச்சு அல்லது டாப் ஆஃப் த பெடஸ்டல் அது வந்து 40 டிகிரி எலிவேஷனில் இருக்குது. ஹைட் ஆஃப் த ஸ்டாச்சு வந்து 1.6 மீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நமக்கு ஹைட் ஆஃப் த பெடஸ்டல் எவ்வளவுன்னு கண்டுபிடிக்கணும். இப்போது இந்த எம்முக்கும் என்னுக்கும் இடையில் உள்ள டிஸ்டன்ஸ் பிட்வீன் என் அண்டு எம் அது வந்து எக்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம வச்சுக்கலாம். நமக்கு அந்த ஹச் தேவை, அது வந்து NO அப்படிங்கிற பாயிண்ட் தான் தேவை. இப்போது ஹைட் ஆஃப் த ஸ்டாச்சு 1.6 மீட்டர். லெட் த ஹைட் ஆஃப் த பெடஸ்டல் BHன்னு வச்சுருக்கோம். ஸோ NP அது மொத்த உயரம் வந்து ஸ்டாச்சு அண்ட் பெடஸ்டலுடைய மொத்த உயரம் வந்து H + 1.6 மீட்டர் அப்படின்னு சொல்லி வரும். இப்போ MN அதாவது கீழே உள்ள பேஸுக்கும் அந்த பாயிண்ட் ஆஃப் அப்சர்வேஷனுக்கு இடையில் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கிடும். இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் MNP அப்படிங்கிற அந்த பெரிய முக்கோணத்தில் tan 60 is equal to NP divided by MN. NPங்கிறது ஆப்போசிட் சைடு, MN வந்து adjacent சைடு. இப்போ tan 60 உடைய வேல்யூ வந்து √3. √3 is equal to H + 1.6 divided by X அப்படின்னு வரும். ஸோ X is equal to H + 1.6 divided by √3 அப்படின்னு ஒரு ஆன்சர் நமக்கு கிடைக்கும். அடுத்தால இந்த ரைட் ஆங்கிள்டு ட்ரையாங்கிள் MNO அது சின்ன ட்ரையாங்கிள், அதாவது பீடத்துக்கும் அந்த எம்ங்கிற பாயிண்ட்டுக்கும் வச்சு வரைகிற MNO அப்படிங்கிற ட்ரையாங்கிளுக்கு வந்து NO is equal to tan 40 அது 40 டிகிரி ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன். ஸோ tan 40 is equal to NO by MN. ஸோ NO by MN வந்து டிஸ்டன்ஸ் பிட்வீன் த பேஸ் அது வந்து எக்ஸ்ன்னு வச்சுருக்கோம், NO வந்து ஹச்ன்னு வச்சுருக்கோம். அதுதான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியிருக்கு. ஸோ tan 40 உடைய வேல்யூ ஆல்ரெடி நமக்கு கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க. 0.8391 is equal to H divided by X. இதுதான் அந்த ரேஷியோ. ஸோ X is equal to H divided by 0.831 அப்படின்னு வச்சுட்டோம்னா இதை வந்து நம்ம எக்ஸுடைய வேல்யூவை இந்த எக்ஸுங்கிற வேல்யூ என்ன பண்ணியிருக்கோம், H divided by 0.8391 கிடச்சிருக்குல்ல, இதை கொண்டு அந்த ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிளை கண்டுபிடிச்ச இடத்துல எக்ஸுடைய வேல்யூவில் சப்ஸ்டிடியூட் பண்ணுறோம். அப்போ H divided by 0.8391 is equal to H + 1.6 divided by √3 அப்படின்னு வரும். அப்போ √3 is equal to √3H is equal to கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுறப்ப √3H is equal to 0.8391 H + 1.6 அப்படின்னு சொல்லி வந்துடும். ஸோ இப்போ நம்ம 1.732H அதாவது √3Hங்கிறது 1.732H is equal to 0.8391H + 1.34 அப்படின்னு வந்திருக்கிறது. இந்த 1.34 எப்படி வந்துச்சுன்னா
0.8391 1.6 மல்டிப்ளை பண்ணி வந்திருக்கு. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா 0.89h இஸ் ஈக்குவல் டு 1.34 அப்படின்னு வந்துடும். h இஸ் ஈக்குவல் டு 1. ஏன்னா இந்த 89 கொண்டு அங்கே டிவைட் பண்ணோம்னா h இஸ் ஈக்குவல் டு 1.5 மீட்டர்னு வந்துடும். ஹைட் ஆஃப் த பெடஸ்டல் வந்து 1.5 மீட்டர். இதுதான் ஆன்சர். அடுத்த எக்ஸசைஸ் வந்து 6.2ல் 5. A flagpole of height h meters on the top of the hemispherical dome of radius of r meters. A man is standing 7 meters away from the dome, seeing the top of the pole at an angle 45 degree, moving 5 meters away from the dome and seeing the bottom of the pole at an angle 30 degree. Find the height. ரெண்டு விஷயம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஃபைண்ட் த ஹைட் ஆஃப் த போல். ஹைட் ஆஃப் த போல் எவ்வளவு, ரேடியஸ் ஆஃப் த டோம் எவ்வளவு. அதாவது ஒரு டோம் இருக்குது, அந்த டோமுக்கு மேலே ஒரு கொடி கட்டப்பட்டிருக்கிறது, ஒரு கொடி கம்பம் நடப்பட்டிருக்கிறது. இப்போ ஒரு ஆள் வந்து அந்த டோர்லேருந்து 7 மீட்டர் தொலைவில் நிற்கிறார். நின்று அவருடைய சைட் ஆஃப் ஆங்கிளில் வந்து பார்க்குறப்ப ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் த டாப் ஆஃப் த ஃப்ளாக் வந்து எவ்வளோ இருக்குன்னா 45 டிகிரியில் இருக்குது. அவர் அந்த இடத்துலேருந்து இன்னும் ஃபர்தராக வெளியில் நகர்ந்து வர்றார். நான் அந்த டோமை விட்டு வெளியில் நகர்ந்து வரும்போது ஃபர்தராக ஒரு 5 மீட்டர் நகர்ந்து வர்றாரு. வந்த உடனே அங்கேருந்து அவர் பார்க்குறப்ப டாப் ஆஃப் த டோம் பாட்டம் ஆஃப் த ஃப்ளாக், அந்த கொடி கம்பத்துடைய அடிப்பகுதி அல்லது அந்த டோமுடைய உச்சிப்பகுதி, இது வந்து 30 டிகிரி ஆங்கிள் ஆஃப் எலிவேஷனில் இருக்குது. இப்போ அவருக்கு நம்ம இதில் கண்டுபிடிக்க வேண்டியதுன்னா அந்த டோமுடைய ரேடியஸ் என்ன, அந்த ஃப்ளாகுடைய ஹைட் என்ன, இந்த ரெண்டையும் கண்டுபிடிக்கணும். ஃப்ளாகுடைய ஹைட் வந்து ஹச் அப்படின்னு வச்சுக்கலாம், அந்த டோமுடைய ரேடியஸ் வந்து ஆர் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். இப்போது நம்ம இதில் என்ன பண்ண போகிறோம்னா ஹைட் ஆஃப் த ஃப்ளாக் போல் வந்து ஹச்னு வச்சுருக்கோம், இது வந்து ஆர்னு வச்சிட்டோம். OQ இஸ் ஈக்குவல் டு R+7. OQ, ஓக்கும் Qவுக்கும் ஆரும் 7. ஏன்னா அவர் வந்து அந்த டோமுக்கு வெளியிலிருந்து தான் 7 மீட்டர் தொலைவில் நிற்கிறாரு. அப்போ 6ம் 7ம் சேர்ந்தது தான் அந்த டோமுடைய சென்டர் பாயிண்ட்டுக்குள்ளே டிஸ்டன்ஸ், தட் இஸ் OQ. அது வந்து நமக்கு R+7 வச்சுக்கிறோம். அப்போ NQ இஸ் ஈக்குவல் டு R+7+5. அடுத்தால அவர் ஃபர்தராக மூவ் பண்ணி வெளியில் வந்தார்ல, அந்த இடம் வந்து என்னன்னு சொன்னோம். அதுலேருந்து 5 மீட்டர் ப்ளஸ் 7 மீட்டர் ப்ளஸ் ரேடியஸ். ஸோ 5 + 7 + R, அது வந்து R+12 அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் NQR. NQR அந்த பெரிய அந்த தள்ளி இருக்கிற ட்ரையாங்கிள் NQR, அதோட டோமுடைய உச்சிக்கு உள்ள அந்த இது வந்து அந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் வந்து தீட்டா வந்து 30 டிகிரி. ஸோ tan 30 இஸ் ஈக்குவல் டு QR/NQ. இப்போ QR ஆப்போசிட் சைட், NQ, QRங்கிறது வந்து R நம்ம வச்சுருந்தோம். NQ வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா NQங்கிறது வந்து நமக்கு இப்போ 5 + 7 + R அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஆக்சுவலாக 12 + Rன்னு சொல்லிடுறோம். ஸோ இதை வந்து நம்ம இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா tan 30 உடைய ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோ வேல்யூ வந்து 1/√3 இஸ் ஈக்குவல் டு R/R+12 அப்படின்னு வரும். ஸோ இதை நம்ம கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணோம்னா R+12 இஸ் ஈக்குவல் டு 1.732 R அப்படின்னு சொல்லி வரும். தென் R இஸ் ஈக்குவல் டு 16.39 மீட்டர்ஸ்னு கிடச்சிருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், அடுத்த ட்ரையாங்கிள் OQS அப்படிங்கிற அந்த 45 டிகிரி ஆங்கிள் இருக்கிற ட்ரையாங்கிளில் பார்க்கலாம். அதில் tan 45 இஸ் ஈக்குவல் டு QS/OQ. QSங்கிறது ஆப்போசிட் சைட், OQங்கிறது அட்ஜசன்ட் சைடு. இஸ் ஈக்குவல் டு என்ன வரும், tan 45 உடைய வேல்யூ வந்து 1 இஸ் ஈக்குவல் டு QS வந்து R+Hன்னு பார்த்தோம். அப்புறம் கீழே உள்ளது வந்து OQ வந்து R+7 அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இந்த ரெண்டையும் பார்க்குறப்ப 16.39 + H இஸ் ஈக்குவல் டு, ஏன்னா 16.39ங்கிறது வந்து நம்ம R + H இஸ் ஈக்குவல் டு 16.39 + 7. ஸோ H இஸ் ஈக்குவல் டு 7 மீட்டர். அதை சிம்பிளிஃபை பண்ணுறப்ப H இஸ் ஈக்குவல் டு 7 மீட்டர்னு வரும்.
height of the pole h is equal to 7 meter, radius of the dome is equal to 16.39 meter அப்படின்னு வரும். இப்போ எக்ஸசைஸ் 6.2ல ஆறாவது சம் பார்க்கலாம். The top of a 15 meter height tower makes an angle of elevation of 60 degree with the bottom of an electric pole and angle of elevation of 30 degree with the top of the pole. What is the height of the electric pole அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ வந்து ஒரு டவர் வந்து 15 மீட்டர் உயரத்தில் ஒரு டவர் இருக்குது. அதுலேருந்து ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸில் ஒரு எலக்ட்ரிக் போல் ஒன்று இருக்குது. அந்த எலக்ட்ரிக் போலுடைய பாட்டம்லேருந்து அந்த டவருடைய உச்சி வந்து 60 டிகிரி ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன்லையும் அந்த எலக்ட்ரிக் போலுடைய உச்சியிலிருந்து 30 டிகிரி ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன்லையும் அந்த டவருடைய உச்சி இருக்குது. அப்படி இருந்தால் அந்த டவருடைய உயரத்தை கண்டுபிடிங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போது அந்த டவருடைய உயரத்தை வந்து நம்ம எப்படி பண்ணிக்கிறோம்னா என்பி அப்படின்னு மார்க் பண்ணிக்கிறோம். என் வந்து பாட்டம், பி வந்து டாப் ஆஃப் த டவர். எலக்ட்ரிக் போலுடைய பாட்டம் வந்து எம், எலக்ட்ரிக் போலுடைய டாப் வந்து கியூ அப்படின்னு வச்சுக்கிடுவோம். அந்த கியூவுக்கு மட்டமாக இந்த டவரில் ஒரு மார்க் பண்ணி அதை வந்து ஓ அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணிடணும். இப்போ நமக்கு என்ன கிடைக்கும்னா பிஎம்என் அப்படிங்கிற 60 டிகிரி ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் உடைய ஒரு செங்கோண முக்கோணம் கிடைக்கும். அது எலக்ட்ரிக் போலுடைய பாட்டத்துக்கும் அந்த டவருடைய உச்சிக்கும் உள்ள ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன். அடுத்தது பிக்யூஓ அப்படின்னு இன்னொரு செங்கோண முக்கோணம் கிடைக்கும். அது வந்து எலக்ட்ரிக் போலுடைய உச்சிக்கும் டவருடைய உச்சிக்கும் உள்ள ஒரு ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் உள்ள ஒரு செங்கோண முக்கோணம். இப்போ நமக்கு டவருடைய உயரம் 15 மீட்டர் அப்படின்னு சொல்லி கிடச்சிருக்கிறது. இப்போ வந்து நமக்கு வந்து எம்என், அதாவது அந்த டவருடைய பாட்டத்துக்கும் அந்த எலக்ட்ரிக் போலுடைய பாட்டத்துக்கும் இடையில் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து எம்என் அப்படின்னு வச்சுக்கிடுவோம். அதை வந்து எக்ஸ், எம்என்ங்கிறது வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கிடுவோம். இப்போ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எம்என்பி அப்படிங்கிற ட்ரையாங்கிள், அந்த 60 டிகிரி உள்ள ஆங்கிள் உள்ள ட்ரையாங்கிளில் பார்த்திங்கன்னா tan 60 is equal to NP/Mn. NP அப்படிங்கிறது ஆப்போசிட் சைட், அது வந்து 15 மீட்டர். எம்என் வந்து நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது அது வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டோம். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 15/√3. ஏன்னா tan 60 is equal to √3ங்கிறனால அப்போ √3 is equal to 15/xன்னு போட்டுக்கிட்டால் அதாவது இதை சிம்பிளிஃபை பண்ணுறப்ப 5 × √3ன்னு வரும். அப்புறம் அடுத்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் QOP அப்படின்னு அதை எடுத்துக்கிட்டோம்னா அதில் tan 30 is equal to OP/QO அப்படின்னு வச்சுக்கலாம். அப்போ ரைட் ஆங்கிள் tan 30 உடைய ட்ரையாங்கிளில் tan 30 உடைய வேல்யூ வந்து 1/√3ன்னு வச்சுக்கலாம். ஓபி வந்து 15 - h. ஏன்னா அந்த டவருடைய உயரம் எவ்வளவோ அதுலேருந்து இந்த ஹச்சை கழிச்சா கிடைக்கிறது தான் ஓபி. அதை அப்படி 15 - hன்னு வச்சுக்கிட்டோம். QO வந்து எக்ஸு, நம்ம வந்து எக்ஸை வந்து கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ அந்த எக்ஸை வந்து இந்த இடத்துல 5 × √3ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு பார்த்தோம்னா 15 - h is equal to 5/√3 / √3ன்னு வரும். இதை வந்து நம்ம இன்னும் சிம்பிளிஃபை பண்ணுறப்ப h is equal to 15 - 5 is equal to 10 மீட்டர்னு வரும். ஸோ ஹைட் ஆஃப் த எலக்ட்ரிக் போல் is equal to 10 மீட்டர். இதுவரையிலும் இந்த வீடியோவில் நம்ம ட்ரிக்னாமெட்ரி 6.2 எக்ஸசைஸ் 6.2ல் உள்ள 6 சம்மையும் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை மாதிரி நிறைய வீடியோ 10th மேத்தமெட்டிக்ஸ் சம்மந்தமாக நம்ம அடுத்தடுத்து போட போகிறோம். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எங்களுடைய வீடியோ மறக்காமல் உங்களை வந்து சேரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அபிரவின் வீடியோஸ். தேங்க்யூ வெரி மச்.